ராகுல் இல்ல, உன் வாழ்க்கைய முழுங்கின ராகு. இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? என் மனசாட்சியத்துக்கு ஒத்துக்கல. நான் தான் கொலை பண்ணேன்னு போலீஸ் கிட்ட போய் சரண்டர் ஆக போறேன். உனக்கு என்ன பைத்தியமா? சட்டத்துக்கு தேவை மனசாட்சி இல்ல, சாட்சி. 100க்கு 90 கேஸ் சாட்சி இல்லாமயே க்ளோஸ் ஆயிடுது. அப்போ நாம இந்த பணத்தை சேர்ந்து புதைச்சிடலாம். புதைக்க வேண்டாம், நம்ம எரிச்சிருவோம். எந்த சாட்சியும் இல்லாம போயிடும். சிட்டிக்கு வெளியில உங்களுக்கு ஏதாவது ஃபார்ம் ஹவுஸ் இருக்கா? இருக்கு, செவிலிக்கு போற வழியில. இப்ப அந்த இடத்துல வாட்ச்மேன் கூட இல்ல, ஊருக்கு போயிருக்கான். பாடியை கார்ல எடுத்துக்கிட்டு நம்ம அங்க போயிடலாம். ஆல்ரெடி போலீஸ் நம்மள தேடிட்டு இருக்கு, வெளியில போக முடியாது. அவங்கள காப்பாத்தணும்னா நமக்கு வேற வழி இல்ல. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம அங்க போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கூட தப்பிச்சிடலாம். நம்ம யாருக்கும் தெரியாம கீழே ஒளிஞ்சுக்கலாம். ம் ம் கார் எதுக்கு நிறுத்தின? போலீஸ் செக்கிங் நடக்குது. போலீஸா? ஏசிபி நரசிம்மாடா. கம்ப்ளீட்டா எல்லா வண்டியும் செக் பண்ணுங்க. ஒரு வண்டியை கூட விடக்கூடாது. அந்த 3 கிரிமினல்ஸை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும். என்னடா கார் லாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ சார், ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்க. அர்ஜென்ட்டா பிளட் தேவைப்படுது. என்னோட சேம் பிளட் குரூப். சீக்கிரமா நான் போகணும். என் காரை விட்டுருங்க ப்ளீஸ் சார். முடியாதுமா, இன்னைக்கு ஜெயில இருந்து 3 கைதிங்க தப்பிச்சிட்டாங்க. அவங்கள பிடிக்க தான் தேடிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாம ஏசிபி சாரோட ஆர்டர் வர எல்லா காரையும் செக் பண்ணணும்னு. சார் ரொம்ப எமர்ஜென்சி சார். நான் சீக்கிரமா போலனா அங்க ஒரு உயிர் போயிடும் சார். ப்ளீஸ் சார். சரி, உன் அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் இந்த நோட்ல எழுது, சைன் பண்ணு. ஹே 304 சார், முதல்ல இந்த அம்மா காரை செக் பண்ணி சீக்கிரம் அனுப்பு. மாமா இங்க வாமா. வா. போங்க மேடம், போங்க. வாமா போங்க. வாமா, இதான உன் காரு. லாக் ஓபன் பண்ணுமா. வா, முதல்ல லாக் ஓபன் பண்ணுமா. எத்தனை தடவை சொல்றது? முதல்ல கார் லாக் ஓபன் பண்ணுமா. எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்க? வா, லாக் ஓபன் பண்ண இருக்குமா? எவ்வளவு நேரம்? அந்த அம்மா ஏதோ அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். சார், உனக்கெல்லாம் மனிதாபிமானமே இல்லையா? அதனாலதான் பப்ளிக் போலீஸ் மேல கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. வாக்கு போட்டு போட்டு உன் புத்தி மழுகி போச்சு. அவங்கள பார்த்தா கொலை பண்ற மாதிரியும் கைதிகளை எஸ்கேப் பண்ண வைக்கிற மாதிரியா தெரியுது? முட்டாள். அம்மா நீங்க போய் வண்டி எடுங்கம்மா. தேங்க்யூ சார். ஏய், இந்த வண்டி அலோ பண்ணு. கேட் ஓபன் பண்ணு.
கவலைக்கும் கஷ்டத்துக்கும் காரணமானவன் அங்க நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். உங்க பழைய வாழ்க்கை அது கூடவே போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க புது வாழ்க்கைய ஆரம்பிங்க. போங்க. ஹலோ. என்ன தூங்குறியா? உனக்கெல்லாம் எப்படி தூக்கம் வருது? யார் நீங்க? நான் யாரு, என் அட்ரஸ் என்னங்கிறதுலாம் உனக்கு அப்புறம் சொல்றேன். முதல்ல ஃபார்ம் ஹவுஸ் டெட் பாடிய நீ எரிச்சதை பத்தி இப்ப நம்ம 2 பேரும் பேசலாமா? உங்களுக்கு என்ன வேணும்? குட், டைரக்டா மேட்ருக்கு வந்துட்டியே. எனக்கு என்ன வேணும், எங்க பார்க்கணும்ன்றத உனக்கு நான் அடுத்த கால்ல சொல்றேன்.